ஆச்சாரியனுடைய முக்கியமான கடமை ஒன்று, சிஷ்யன் எங்காவது வழியிலிருந்து மாறி போனா அதை சொல்லி திருத்தணும். நித்தியசூரிகள் முதற்கொண்டு ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொண்டே இருப்பாளாம். பாகவதர்களை பகவானுக்கு சமமானவர்களாகவோ அவனை விட உயர்ந்தவர்களாகவோ நடத்த வேண்டும். பகவானை விட உயர்ந்தவர்களாக பாகவதர்களை நடத்த வேண்டும். அது பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய உபசாரம். மனுஷர்கள் அடியன் சொன்னது சாதாரண லௌகிக மக்களாகவும் இருக்கலாம். பாகவதர்கள்னால் பகவானுடைய பக்தர்களாக இருக்காளோ இல்லையோ, அவர்களுக்கு நாம் முடிந்த என்னென்ன கைங்கரியங்களை முடியுமோ செய்ய வேண்டும். ஏன்னா பாகவதர்கள் தான் நம்மை மேன்மேலே உயர்த்துபவர்கள். ஆச்சாரியனால எவ்வளவு நாள் நம்மளை பார்த்துட முடியும்? நாம் அவர் எத்தனை நாளும் பார்க்க தயார். நாம் என்ன ஆச்சாரியனுடைய கூடையே ஒரே ஊர்ல இருக்கோமான்னு? என்னைக்கோ ஒரு நாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், அவரை பற்றுகிறோம், திரும்ப வீட்டுக்கு வந்து இங்கே தான் வேலை பார்க்குறோம். அப்ப நம்மை சுத்தி இருக்கும் பாகவதர்கள் தான் அவ்வப்போது நம்மை நல்வழிப்படுத்தி எங்காவது மார்க்கத்திலிருந்து மாறி போனோம்னா திருத்துகிறாளோ இல்லையோ. ஸ்காலித்யே சாசிதாரம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். ஆச்சாரியனுடைய முக்கியமான கடமை ஒன்று, சிஷ்யன் எங்காவது வழியிலிருந்து மாறி போனா அதை சொல்லி திருத்தணும். அது ஆச்சாரியன் எப்பவும் பண்ண முடியாதுன்னால் கூட சத்சங்கத்தில் இருக்கிற பாகவதர்கள் தானே திருத்துவார்கள். அப்ப அந்த பாகவதர்களிடத்துல மதிப்போடு இருக்க வேண்டும். என்ன உபச்சாரம் பண்ணலாம்? அவர்கள் வாழ்க்கை அவருக்கு, என் வாழ்க்கை எனக்கு. நான் அவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவர்கள் குடும்பத்தெல்லாம் சேர்த்து நான் நடத்த முடியுமானால் அந்த உபச்சாரத்தெல்லாம் சொல்லலை. முதலிலே ஒரு பாகவதனை கண்டால் விழுந்து வணங்க வேண்டும். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் பூவின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஒரு பெரியவர் வைஷ்ணவரை பார்த்தோம்னால், பக்தனை பார்த்தால், ஒரு தடியை கையில பிடிச்சிட்டு விட்டேன்னால் அது எப்படி எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம கீழ் விழுமோ அதை போல விழணுமா. ஒரு கையில தடியை வச்சுட்டு இப்படி விடுங்கோ, விட்ட உடனே சாமி அந்த பக்கம் கொஞ்சம் சேரா இருக்கு, அங்க விழுந்தா என் பேர்ல சேறு பட்டுரும், நான் வேணா இந்த பக்கம் விழட்டுமா அப்படின்னு தடி யோசிக்கவே யோசிக்காது. எப்படி விடுறேனோ அப்படியே விழுந்துருமோ இல்லையோ, அதை போல ஒரு பக்தரை பார்த்த உடனே சாமி ஒரு 2 அடி இப்படி வரீரா, இங்க கொஞ்சம் சேரா இருக்கு, நல்ல வேஷ்டி உடுத்தின்னு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் அழுக்கு பட்டுடும், இப்படி வாரம் நான் இங்க சேவிக்கிறேன், காஞ்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்த்த இடத்துல விழுந்து சேவிக்க வேண்டும். இங்கு மட்டும் அல்ல, நித்தியசூரிகள் முதற்கொண்டு ஒருவரை ஒருவர் சேவித்து கொண்டே இருப்பாளாம். நித்திய அனுக்ஷண நவீன ரசார்திர பாவைஹி பரஸ்பர நீச்ச பாவைஹி மத்தைவதைஹின்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். ஒருவருக்கொருவர் நீச்ச பாவம், நான் தாழ்ந்தவன்னு சொல்லிட்டு நாம சேவிக்கணும், அவர் தாழ்ந்தவர்னு சொல்லிட்டு அவர் நம்மளை சேவிப்பார். இப்படி பரஸ்பரம் நான் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் 2 பேரும் நைச்சானுசந்தானம் பண்ணணும் இல்லையோ. அப்ப சேவிப்பது என்பது ஒரு அடிப்படையான தேவை. அதற்கடுத்தது பாகவதர்களை பகவானுக்கு சமமானவர்களாகவோ அவனை விட உயர்ந்தவர்களாகவோ நடத்த வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களானவனாலும் இருக்கலாம். வராக பெருமாள் சொல்ற பக்தி 8 விதமான பக்தி இருக்கு. மத் பக்தஜன வாத்சல்யம், பூஜாயாம் ச அனுமோதனம், ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ, மதர்த்தே டம்பவர்ஜனம், பல விஷயங்களை சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு இதை போன்ற பக்தி எந்த ஒரு நல்லவனிடத்தில் உள்ளதோ அவனை எனக்கு நிகராக நீ பாவிக்க வேண்டும்னு தெரிவித்தார். தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச்ச பூஜ்யஹா யதாஹ்யஹம்னு பகவானுடைய வார்த்தை. அப்படியே தான் தொண்டடிப்புடியாழ்வார் தமிழ் படுத்தினார். பழுதிலா ஒழுகலாத்து பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொள்மின் என்ன நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. ஒருத்தர் பழுதிலா ஒழுகல் ஆத்து பல சதுப்பேதிமார்கள், 4 வேதங்களையும் கற்ற பெரியவரா ஒருத்தர் இருக்கட்டும். இன்னொருத்தர் தாழ்ந்த குலத்துல பிறந்தவராக கூட ஒருத்தர் இருக்கட்டும். இழி குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில், பகவானுக்கு பக்தனாக இருந்தால் தொழுமினீர் அவனை விழுந்து சேவிக்கலாம். கொடுமின் கொள்மின் அவருக்கு நீங்க ஞானோபதேசம் பண்ணலாம், அவரிடத்திலிருந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய். பகவானுக்கு சமமாக, இன்னும் சொல்ல போனா பகவானை விட உயர்ந்தவர்களாக பாகவதர்களை நடத்த வேண்டும். அது பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய உபச்சாரம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.